அமெரிக்காவில் உள்ள ரைஸ் யூனிவர்சிட்டி மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூஸ்டன் ஆகிய ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கோமா காட்டெயிபாக்டர் ரேட்டிகஸ் என்ற பாக்டீரியாவில் இருந்து மானுட குலத்திற்கு பெரும் பயன் தரும் செல்லுலோஸ் பொருளை தயாரித்துள்ளனர். இப்பொருள் சாஃப்ட், மென்மையான, ஃப்ளெக்சிபிள், நெகிழ்வுள்ள, லைட், இலகுவான பொருளாக உணரப்பட்டாலும் இரும்பை விடவும் சக்தி வாய்ந்த பொருளாக இது இருக்கின்றதாம். இதில் முக்கியமான அம்சம் இப்பொருள் பயோடிகிரேடபிள், இயற்கையாக மக்கும் தன்மை கொண்டது. ரொட்டேட்டிங் பயோரியாக்டர், சுழலும் உயிரி வினைகலனில் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் சுழலும் பொழுது கோமா காட்டெயிபாக்டர் ரேட்டிகஸ் பாக்டீரியா செல்லுலோஸ் நூல் இழைகளை உருவாக்குகின்றது. சுழற்சியின் காரணமாக அந்த நூல்கள் அருகருகே நேர்த்தியாக கட்டமைக்கப்படுகின்றன, நூலில் இருந்து துணி நெய்வது போல. இதனால் இவற்றிற்கு தலைக்கவசம், விமானங்கள் கட்டமைக்க உபயோகிக்கப்படும் வலிமையான அதே சமயம் இலகுவான கார்பன் ஃபைபர், கரிம இழை போன்ற சக்தி கிடைக்கின்றது. வருடத்திற்கு 40,000 கோடி கிலோ தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் நெகிழிக்கு மாற்றாக இதை உபயோகிக்கலாம் என்றும், அதனால் மண், கடல், மக்கள், இயற்கைக்கு பெரும் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்றும் கூறியுள்ளனர் விஞ்ஞானிகள். இது மட்டுமல்ல, இந்த செல்லுலோஸுடன் மற்ற பொருட்கள் கலந்து தயாரிக்கும் பொழுது இது பலதரப்பட்ட பயன்பாட்டிற்கு வழிவகை செய்வதாக கண்டுபிடித்துள்ளனர். ஆடை வடிவமைப்பு, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், விண்வெளி சார்ந்த கட்டமைப்பு என இதன் பயன் நீண்டு கொண்டே செல்கின்றது. மாசுபாடில்லா உலகத்திற்கு இது வழிவகை அளிக்கும் என்று நம்பப்படுகின்றது.